ஒட்டுமொத்த விவசாயிகளின் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தமிழ்நாடு அரசின் வேளாண் பட்ஜெட் தாக்கல். வேளாண் துறை அமைச்சர் வினோத் தாக்கல் செய்தார். சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான ஆதரவுகளை வழங்க திருச்சிராப்பள்ளியிலும் கோயம்புத்தூரிலும் மண்டல மையங்கள் 78 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். ஓர் அரசு வல்லரசாகும் முன் விவசாயிகளின் அரசாக மாற வேண்டும் என்பதே முதலமைச்சரின் கொள்கை. வேளாண் துறை அமைச்சர் வினோத் பெருமிதம். தொலைநோக்கு பார்வையுடன் 2 பட்ஜெட்டுகளும் அமைந்துள்ளதாக முதலமைச்சர் விஜய் பெருமிதம். வளமான தமிழ்நாட்டை நோக்கிய நமது வெற்றி பயணம் தொடரட்டும் என உறுதி. வேளாண் நிதிநிலை அறிக்கையில் புதிய அறிவிப்புகள் இல்லை என்று முன்னாள் வேளாண்மைத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் விமர்சனம். வேளாண் பட்ஜெட் மாற்றம் அல்ல, ஏமாற்றமாக உள்ளது எனவும் குற்றச்சாட்டு. மதுபானம் வீட்டிற்கு டெலிவரி செய்யப்படும் என்பது தவறான தகவல். மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் விக்னேஷ் விளக்கம். ஆன்லைன்ல பே பண்ணிட்டு கடைக்கு போனா தானே உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் கொடுப்பாங்க. இது டெலிவரி கிடையாது. எப்படி டெலிவரி? இது பேமெண்ட் மெத்தேடு தான். இது பேமெண்ட் மெத்தேடு தானே தவிர நீங்க இது ஆன்லைன்ல மதுபானங்கள் விற்க முயற்சியா அப்படிங்கறதெல்லாம் சில விஷயங்கள் முழுசா தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுட்டு அதுக்கான கருத்துக்கள் வந்தா சொந்தம். டாஸ்மாக் மதுபானத்தை ஆன்லைனில் முன்பதிவு செய்வது பற்றிய சோதனை நடைபெற்று வருகிறது. அமைச்சர் விக்னேஷ் பேட்டி. முந்தைய அரசுகளின் நலத்திட்டங்களை தாவேக அரசு தொடர்ந்து நடைமுறைப்படுத்தும். சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் பேட்டி. திட்டத்தை கொண்டு வந்தோம், உங்க திட்டத்தை கொண்டு வந்தோம். எதெல்லாம் மக்களுக்கு பயனுள்ள திட்டங்களோ அனைத்து திட்டங்களும் விரைவாக நல்ல முறையாக செயல்படுத்துவதற்காக இருக்கு. நிதி நிலைமையை மேம்படுத்த ஸ்டாலின் EPS அரசுகள் என்ன செய்தன என அமைச்சர் நிர்மல்குமார் கேள்வி. நிதி நிலைமை சீரான பிறகு புதிய திட்டங்கள் அறிவிக்கப்படும் என்றும் பேட்டி. நேற்று எடப்பாடி சொல்றார், புதிய ஆதாரத்தை பெருக்குவதற்கு எந்த முயற்சி செய்யல. நீங்க என்ன செஞ்சீங்க? புதிய ஆதாரத்தை பெருக்கிறதுக்கு திரு எடப்பாடி அவர்கள் என்ன செஞ்சாரு? எதுவும் செய்யல. சரி, 5 வருஷத்துக்கு முன்னாடி திரு ஸ்டாலினும் திரு உதயநிதி அவர்களும் இதே இடத்துல தான் வந்து போனாங்க. அப்போ நீங்க புதிய அளவில் நிதி ஆதாரத்தை பெருக்க என்ன செஞ்சீங்க? எதுவும் செய்யல. ஆனால் கண்டிப்பாக முதல்வர் அவர்கள் எல்லா விதத்திலும் இதை சீரமைக்கும் வேலையை செஞ்சுட்டு இருக்கிறார். வேளாண் பட்ஜெட் முந்தைய அரசுகளின் திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி அறிவித்ததாக எதிர்க்கட்சிகள் கண்டனம். ஒரு சில அறிவிப்புகள் வரவேற்கத்தக்கது என பிரேமலதா, சௌமியா உள்ளிட்டோர் கருத்து. வறட்சி பற்றி பேசாமல் புகழ்ச்சி பாடி முதலமைச்சரின் உச்சி குளிர பாராட்டு மழை பொழிய பயன்பட்டதுதான் வேளாண் பட்ஜெட். மற்றும் ஒரு பெயர் மாற்ற நிகழ்வாக மட்டுமே நடந்து முடிந்துள்ளதாக திமுக தலைவர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. வேளாண் பட்ஜெட் என்ற பெயரில் முதலமைச்சருக்கு ஜால்ரா அடித்து புகழுரை என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கண்டனம். தாவேக ஆட்சியில் தண்ணீர் தான் வரவில்லை என்றால் வேளாண் பட்ஜெட்டில் திட்டங்களும் வரவில்லை என விமர்சனம். பட்ஜெட் அப்படின்று சொல்வதை விட முதலமைச்சருக்கு முழுக்க முழுக்க ஜால்ரா அடித்து ஒரு மிகப்பெரிய புகழுரையை அந்த அமைச்சர்கள் மரபுக்கு மீறி இந்த செயலெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் தாவேக அரசு நிறைவேற்றவில்லை. வேளாண் பட்ஜெட் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் என எடப்பாடி பழனிசாமி பேட்டி. வேளாண் பட்ஜெட்டில் வேளாண் துறை அமைச்சர் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 35 நிமிடம் பேசியிருக்காரு. அதுதான் சாதனையா. வேளாண் பட்ஜெட்டுடைய சாதனை 2 மணி நேரம் 35 நிமிஷம் பேசி வேளாண் பெருமக்களுக்கு எதுவுமே கிடைக்காம, எந்த ஒரு பயனும் கிடைக்காம ஓதுங்க. இப்போ 2 மணி நேரம் கேட்டது பத்தலையா? கள் தடையை நீக்க மறுப்பது ஏன் என முதலமைச்சர் விஜய்க்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா சரமாரி கேள்வி. கள்ளை ஊட்டச்சத்து பானம் என அறிவித்து அனைவரும் பருக ரேஷன் கடைகளில் விநியோகிக்க வேண்டும் என வலியுறுத்தல். இன்னைக்கு பனை தொழில், அதை நம்பி இருப்பவங்க வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கு. இங்க
நம்ம கல் இறக்கணும் என்று விவசாயிகள் பல ஆண்டுகளாக கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க. பதப்படுத்தப்பட்ட அதை கல் வந்து எல்லா இடத்துலையும் நம்மளுடைய ரேஷன் கடையிலேருந்து சாதாரணமாக அனைவரும் குழந்தையிலேருந்து முதியவர்கள் வரைக்கும் ஒரு ஹெல்த் ட்ரிங்காக அதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணி கொடுங்க. விவசாயிகளும் அதனால் நல்லா இருக்க முடியும். பல்வேறு திட்டங்கள் அம்சங்கள் பட்ஜெட்டில் இருந்தாலும் தண்ணீருக்கான முக்கியத்துவம் வேளாண் பட்ஜெட்டில் இல்லை. நீர்ப்பாசனம், இலவச மின்சாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தால் மட்டுமே விவசாயம் செழிக்கும் என பாமகவின் சௌமியா கருத்து. இலவச மின்சாரத்தை பற்றிய மிகப்பெரிய அறிவிப்புகள் வரவில்லை. கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் இலவச மின்சாரத்துக்காக பதிவு பண்ணியிருக்கிறாங்க. தட்கல் முறையில் ஒரு 50,000க்கு மேலே பதிவு பண்ணியிருக்காங்க. அவர்களுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்படுமா அப்படின்ற அறிவிப்பு வரல. வேளாண் பட்ஜெட்டில் அமைச்சர் அறிவித்த நிதிக்கும் திட்டத்திற்கும் சம்பந்தமில்லை என தமிமுன் அன்சாரி குற்றச்சாட்டு. தார்பாய் வழங்கும் திட்டத்தில் முரண்பாடு உள்ளதாக பேட்டி. ஒரு தார்பாயோட 2000 என்று சொன்னாலும் கூட 5000 விவசாயிகளுக்கு தான் கொடுக்கப்படும். ஆனால் அதற்கு 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு என்று அறிவித்திருக்கிறார்கள். ஆக திட்டத்திற்கும் இவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய தொகைக்கும் பொருத்தமில்லாமல் இருக்கிறது. தலைமைச் செயலகத்தில் இருந்து வீட்டிற்கு புறப்பட்ட எடப்பாடி பழனிசாமி மீண்டும் உதயநிதி காரில் ஏற முயன்றதால் பரபரப்பு. அதிகாரிகள் தடுத்து நிறுத்தி வேறு காரில் வழி அனுப்பினர். பழனியில் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை 2 கோடி ரூபாய்க்கு மோசடியாக பத்திரப்பதிவு செய்த சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் கைது. திண்டுக்கல் சிபிசிஐடி அலுவலகம் அழைத்து வரப்பட்டு விசாரணை. டெல்லியில் அதிகாலை முதல் வெளுத்து வாங்கும் கனமழை. பல்வேறு சாலைகளில் தண்ணீர் தேங்கியிருப்பதால் வாகன ஓட்டிகள், பாதசாரிகள் அவதி. ஹரியானா மாநிலம் குருகிராமில் பெய்த தொடர் மழையால் நகரில் பெரும்பாலான பகுதிகள் வெள்ளக்காடு. பல இடங்களிலும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதி. போராடினால் தடியடி வழக்கு. இளைஞர்களின் குரலை ஒடுக்குவதே மத்திய அரசின் கொள்கை. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் 4 டன் ராக்கெட் பகுதி நிலவின் மேல் மோதி விபத்து. அமெரிக்கா மற்றும் தென் கொரியாவின் லூனார் செயற்கைக்கோள்கள் மோதல் நடந்த இடத்தை நிழற்படம் எடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளன. ஈரானிய துறைமுகங்கள் மீது அமெரிக்கா விதித்துள்ள கடற்படை முற்றுகை திரும்ப பெறப்படாத வரை அந்த வழியில் கப்பல்களுக்கு முழுமையான பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாது. ஈரான் அரசு எச்சரிக்கை.